Hey lovelies, welcome back to my channel. So இந்த வீடியோவில் let's pack பேக்கிங் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ட்ராலி, அவருக்கும் என் பையனுக்கும் ஒரு ட்ராலி. ஸோ பெரிய ட்ராலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பாத் எசென்ஷியல்ஸ், மேக்கப் எசென்ஷியல்ஸ், பேக் அதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத பிளான். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா டேக்ஸையும் கட் பண்ணிவிட்டு நீட்டாக ட்ரெஸ்ஸஸ் தனியாக, பாட்டம்ஸ் தனியாக, டாப்ஸ் தனியாக எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு மீஷோலேருந்து ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். பேக் ஆஃப் 7 300 என்னமோ சம்திங் தான், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்ச நாளைக்கு ட்ரிப் சீரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். க்ளோஸ் பண்ணணுமா? ஆமா, அந்த இதுல உள்ளார ஒரு இது இருக்கும் பாரு. இந்த டைம் பார்த்திங்கன்னா பேக்கிங் நான் பண்ணவே இல்லை. ஒர்க் அதிகமாக இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் தான் என்னோட திங்ஸ், அவரோட திங்ஸு, தம்பியோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணது. பயங்கரமாக ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே பிடிச்சிருந்தது இந்த ட்ராலியில். இந்த சைஸ் ட்ராலி கடையில் போய் கேட்டதுக்கு 4000 5000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆன்லைனில் கம்மியாகவே வாங்கியிருந்தேன். அதனோட லிங்க்கையும் நான் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ணா அனு, அம்மாக்கு ஹெல்ப் பண்றியா சம்மி? அம்மாக்கே அப்பா தான் ஹெல்ப் பண்றாரு. நார்மலாக ஃபோல்ட் பண்ணுறதை விட கபர்ட்ஸில் ஃபோல்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கும். அதுக்கப்புறம் சார்ஜர்ஸு, ஃபோன் கேமரா சார்ஜர்ஸ், அடாப்டர்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பேக் வாங்கியிருந்தேன். ஸோ ஏர்போர்ட்டில் மெஸ்ஸி ஆகாமல் அப்படியே எடுத்து நம்ம வச்சு செக்இன்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அடாப்டர்ஸு, பவர் பேங்க்கு எல்லாத்தையுமே ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ட்ராவல் அடாப்டர். ஸோ கன்வெர்ட்டருக்கு இதை வாங்கியிருக்கோம். இதெல்லாம் போட்டுக்கலாம். USB-C ப்ளஸ் ஏதாவது நம்மளோட எலக்ட்ரிக் டிவைஸ் இருந்தால் அதுக்கு அப்படி ஸ்லைடு பண்ணி இதை எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த ப்ளக் இல்லை, இந்த ப்ளக். சூப்பராக டக்குன்னு என்னோட பேக்கிங் எல்லாமே ஓவர். நான் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா இதை எடுக்கவான்னு ரொம்ப லேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஹஸ்பண்ட் பேக் பண்ணனால டக்குன்னு பேக் பண்ணிட்டாங்க. த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பார்ட் பிஃபோர் த ட்ரிப், எவ்வளோ டேக்ஸ் பாருங்கள் ஒரு ஃபேமிலிக்கு. அதை முடிச்சுட்டு என்னோடய ஆக்சசரிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஒரு 12 days ட்ரிப்பு, அதுக்குண்டான ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த ஆக்சசரிஸ் எல்லாம் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். மோஸ்ட்டாக சவானாவில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் மாஹி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருந்தது. எல்லாமே ட்ரிப்பில் நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு ஜிப்பர் பவுச்சில் போட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்ஸ், ஒரு பெரிய ஹேண்ட்பேக்குள்ளே நான் அந்த ஆக்சசரிஸ் போட்டு அப்படியே வச்சிடலாம். ஹேண்ட்பேக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாமே 22 எசென்ஷியல்ஸ் தான், ஆஸ் ஆல்வேஸ் நான் வந்து சொல்கிற மாதிரி. ஸோ அவங்களோட பேக்ஸ் தான் ஃபுல்லாமே நான் எடுத்திருக்கேன். இது வந்து வெக்கேஷனுக்கோசரமே மெயினாக கேட்டு வாங்கினது. ஒரு பக்கெட் ஸ்லிங்கு, பயங்கர குவாலிட்டி அண்டு சூப்பராக ராயலாக இருந்துச்சு. இதுக்கு வந்து 2 ஸ்லிங் வருது, ஒரு ஷார்ட் ஸ்லிங், அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்லிங்கு. இதெல்லாம் வந்து நான் ட்ரிப்பில் நிறையா யூஸ் பண்ண வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 பேக் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் பிளானு. இந்த பவுச் கம் பேக், இது வந்து நம்ம பவுச், மேக்கப் பவுச்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இந்த பேக்ஸு, அதுக்கப்புறம் ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ் இது எல்லாமே தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேஜ் ஸ்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, இது வந்து தனியாக நம்ம எடுத்துக்க போகிறோம் பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இந்த சைடு அவ்வளோதான், கொஞ்சம் எம்டி விட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த விக்டோரியா சீக்ரெட் பேக் ஒன்று, இதில் வந்து என்னோடய மேக்கப் எசென்ஷியல்ஸ், ஸ்கின் கேர் எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஈச் 30 kgs வந்து ஹஸ்பண்ட் போட்டிருக்காரு. எனக்கு 30 kg, அவருக்கு 30 kg. ஸோ அதுக்குள்ளே வர மாதிரி அங்கேருந்து வாங்கிட்டு வரதும் நம்மளுக்கு வைக்கிற மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி வச்சாச்சு. அண்ட் ராணாக்கு ரெடிமேட் ஃபுட்ஸு, இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ராகி மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து அங்கங்கே குக் பண்ணி கொடுக்கறதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ ராகி மிக்ஸ் ஒன்று, அதை நல்லா வறுத்து ட்ரை பண்ணி அந்த பொடியை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான். அடுத்து இன்ஸ்டன்ட் கிச்சடி, தால் கிச்சடி ப்ரீமிக்ஸு. இதுக்கு வந்து ரைஸ், தால் ரெண்டையுமே வந்து எடுத்து நல்லா கழுவி அதை நல்லா வறுத்து, நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்து அதை வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இது வந்து இன்ஸ்டன்ட் மிக்ஸ் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அழுதாங்க அப்படின்னாலும் நம்ம ஹாட் வாட்டர் போட்டு ஒரு 10 minutes வச்சு அப்படியே கூட நம்ம கொடுக்கலாம். இதை வந்து நல்லா அரைச்சி
அது வந்து சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வந்து ஆற வச்சிடணும். ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வராது. அதனால் அரைச்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஆற வைக்கிறதுக்குள்ளே நம்ம கீ போட்டு அதுக்குள்ளே வந்து சீரகம், கடுகு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த டாலோடு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரீமிக்ஸ் மாதிரி தால் கிச்சடி வந்து ரெடி பண்ணி பேபிஸ்க்கு வந்து கொடுக்கலாம். இதுதான் நான் வந்து ட்ரிப்பில் யூஸ் பண்ணது. குக்கிங் டைம் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படலை. நான் வந்து ரூமில் இருந்தப்போ ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 10 minutes பாயில் பண்ணி இதை அப்படியே கொடுத்துட்டேன். அது வந்து நல்லாவே சாப்பிட்டுட்டாப்ல. இது நான் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து பச்சைப்பயிறு கஞ்சிக்கு பருப்பு பொடி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கூடவே ஒரு 5 பாதாம் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் காய்ச்சி கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. வெளியில் போகிற இடத்துல நம்ம வந்து பேபிஸ்க்கு வெளியில் வாங்கி கொடுக்க முடியாது இல்லைங்களா, அதனால் அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ். இது வந்து டக்குன்னு சுடுதண்ணியில் கலந்து கொடுக்கறதுக்கு. இதுக்கு வந்து பாதாம், வால்நட்டு, போஹா, கேஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன். கூடவே மக்கானா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாமும் வால்நட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதில் பாதாமும் வால்நட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். அதிகமாக இருந்தாலும் அந்த ஈரப்பதம் அதிகமாக வந்துடும், கொஞ்சம் கட்டி கட்டியாயிரும். அதனால் அது கம்மி பண்ணிக்கோங்க. இதையும் வந்து வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஓட்ஸ் மிக்ஸு, இதுவும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து இப்போ நான் ஒரு 12 days ட்ரிப்புக்கு ராணாக்கு ரெடி பண்ண திங்ஸு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தால் கிச்சடி, அதுக்கப்புறம் ராகி மிக்ஸு, அந்த கருப்பு உளுந்து மிக்ஸு, ஓட்ஸ் மிக்ஸு, இன்ஸ்டன்ட் செர்லாக் மிக்ஸு, ரைஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம், பிஸ்கெட்ஸ் வந்து வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணது, சுகர் இல்லாதது, ராணாக்கு டக்குன்னு பசி எடுக்கும்போது கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஒரு கண்டெய்னர் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது இப்படி வெர்டிக்கலாக எடுக்கிறதுனால பேக்கில் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குற மிக்சஸ்ஸு, பிஸ்கெட்ஸு அதெல்லாம் ஒரு ஜாரில் போட்டு வச்சுருந்தேன். இது வந்து பேக் ஆஃப் 2 வந்து நான் 600க்கு வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். லிங்க் வேணும்னா கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரிப்புக்கு கிளம்ப போகிறோம். ஒரு வழியாக எல்லாத்தையும் நீட்டாக அடுக்கி துவைச்சி பேக் பண்ணி கிளம்பியாச்சுங்க. நம்மளோட ராணா பர்த்டேக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா தான் போக போகிறோம். மெயினாக பர்த்டே அன்றைக்கி முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு சிங்கப்பூருக்கு தான் போகிறோம். ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா 3:45க்கு போட்டிருந்தோம். ஏர்லி மார்னிங் கொஞ்சம் க்ரௌடாகவே இருந்துச்சு ஏர்போர்ட்டு. ராணாக்குட்டி இருந்ததுனால கொஞ்சம் ஏர்லியராகவே நாங்கள் போயிட்டோம். ஒரு 11 o'clockலாம் வந்து வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். ஸோ இமிக்ரேஷன் கொஞ்சம் இருக்கும், பேபி வச்சுருக்கறனால எவ்வளோ லேட் ஆகும்னு தெரியல அப்படிங்கிறதுனால நேரமே போயிட்டோம். வீட்லேயே வெயிட் செக் பண்ணியாச்சு, இருந்தாலும் ஏர்போர்ட்டில் செக் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிட்டோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஆர் கேரிங். 2 big trolleys, அதுக்கப்புறம் ஒரு பேபி கேரியர், ஒரு ஃபீடிங் பில்லோ, ராணாவோட ஸ்ட்ராலர், அதுக்கப்புறம் 2 ஷோல்டர் பேக்ஸு. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 27-28 கிட்டேயே நாங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொரு ட்ராலியும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி 28 கிட்ட வந்துருச்சு. எடுத்துகிட்டு போனதில் நிறைய யூஸ் பண்ணவும் இல்லை, அதையும் நான் வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். லக்கேஜ் மெயினாக தொலையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லக்கேஜ் டேக் வந்து நான் கட்டிக்கிட்டேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. பிலோ 1 yearல ராணாக்குட்டி இருந்ததுனால ப்ரையாரிட்டி செக்இன்ல ஈஸியாக உள்ளே போயிட்டோம். ஸோ திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வைட் லெக் ட்ரௌசர்ஸ், டாப்பு, ஜாக்கெட், அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் பாடி பேக் போட்டிருந்தேன். ராணாக்குட்டிக்கு மெமரபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துலையும் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிகிட்டே இருந்தோம் ராணாக்குட்டிக்கு. ஸ்ட்ராலர், அந்த போர்ட்டபிள் ஃபேன், இந்த ஃபீடிங் கிளாத்து இது இருந்ததுனால பயங்கர கம்ஃபர்டபுளாக போச்சு ட்ரிப்பே. அது எல்லாமே நான் வரப்போகிற வீடியோஸில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ 3:45 அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராலர் இருந்ததுனால நல்ல தூங்கினார். தூக்கம் கிடலை மெயினாக. ரொம்ப நேரமாக தூங்கவே இல்லை, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டே இருந்தாப்புல. அதுக்கப்புறம் அவரும் ஒரு 1 o'clock கிட்ட தூங்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால ராணாக்குட்டிக்கு ஃப்ளைட் காஸ்டியூம், பைலட் காஸ்டியூம்லாம் போட்டு ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். போட் பண்ணுற இங்கே வரைக்குமே ஸ்ட்ராலர் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இறங்கும் போது தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. இனி அடுத்த வீடியோ சிங்கப்பூர்லேருந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.